Good evening, students. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு பேரு லாஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஜஸ்ட் a way to specify flow of control in programs. நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல flow of control ஸ்பெசிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதாவது எந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இந்த சீன்லயே வந்து இஃப் கண்டிஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இஃப் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த இஃப் அப்படிங்கிற பிளாக்கு கீழே, அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது மாதிரி எந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்றது தான் வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். It basically analyzes and chooses in which direction a program flow based on certain parameters or conditions. அதாவது இது வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது வந்து எது பேஸ் பண்ணி அப்படின்னா சர்டன் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணியோ இல்ல கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணியோ அந்த பர்டிகுலர் பிளாக்கை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத இது சூஸ் பண்ணும். ஓகேவா? There are three basic types of logic or flow of control. நம்ம வந்து நம்ம லாஜிக்ல வந்து 3 types of logics இருக்கு. இல்ல நம்ம அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்ன லாஜிக் அப்படின்னா சீக்வன்ஸ் லாஜிக் ஆர் சீக்வென்ஷியல் ஃப்ளோ, செலெக்ஷன் லாஜிக் ஆர் கண்டிஷனல் ஃப்ளோ, ஐட்ரேஷன் லாஜிக் ஆர் ரிப்பீட்டிவ் ஃப்ளோ. இதுல வந்து இந்த மூணையும் வந்து நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். சீக்வென்ஷியல் லாஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் லாஜிக் as the name suggests follows a serial or sequential flow in which the flow depends on the series of instructions given to the computer. இந்த சீக்வென்ஷியல் லாஜிக்ல வந்து அந்த நேமுக்கு தகுந்த மாதிரியே என்னன்னா ஒரு சீரியல் ஆர் சீக்வென்ஷியல் ஃப்ளோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகும்னா அதுல நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இப்படி தொடர்ந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். அதாவது எதுவுமே டைரக்ஷன் வந்து மாறவே மாறாது, அதுல எந்த கண்டிஷன்ஸும் இருக்காது. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அது கம்ப்யூட்டருக்கு நம்ம எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கோமே அதே ஆர்டர்லயே வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறது தான் சீக்வென்ஷியல் லாஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது சீக்வென்ஷியல் ஃப்ளோ. Most of the processing, even some complex problems, will generally follow this elementary flow pattern. Most of the என்னது ப்ராசஸிங்ல வந்து என்னதான் பண்றாங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான், அந்த சீக்வென்ஷியல் ஃப்ளோ மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. இது வந்து இந்த சீக்வென்ஷியல் ஃப்ளோ பேட்டர்ன் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி, அதாவது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிம்பிள் மெத்தட். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மாடியூல் ஏ அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த மாடியூல் ஏ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த சீக்வென்ஷியல் ஆர்டர்ல என்ன இருக்கு, மாடியூல் பி இருக்கு, அடுத்தது அது எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த சீக்வென்ஷியல் ஆர்டர்ல மாடியூல் சி இருக்கு, அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி அடுத்தடுத்து நம்ம என்ன ஆர்டர்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமோ அதே ஆர்டர்லயே எக்ஸிக்யூட் ஆகிட்டு வருது அப்படின்னா அது வந்து சீக்வென்ஷியல் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஓகேவா? அடுத்தது செகண்ட் செலெக்ஷன் லாஜிக் ஆர் கண்டிஷனல் ஃப்ளோ. இது வந்து செலெக்ஷன்னா என்னது, ஏதோ ஒண்ணு பேஸ் செலெக்ஷன் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் செலெக்ஷன் லாஜிக் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து கண்டிஷனல் ஃப்ளோ. Selection logic simply involves a number of conditions or parameters which divides one out of the several written modules. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இது சிம்பிளி இன்வால்வ்ஸ், இதுல வந்து நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும் அல்லது பேராமீட்டர் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா which decides one out of the several written modules. எந்த அதுல நிறைய மாடியூல்ஸ் இருக்கும், அந்த நிறைய மாடியூல்ஸ்ல அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் இந்த செலெக்ஷன் லாஜிக்கோட வேலை. ஓகேவா? The structures which use these type of logic are known as conditional structures. எந்தெந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஒரு கண்டிஷனோ பேராமீட்டர் பேஸ் பண்ணியோ ஒரு டெசிஷன் எடுக்குதோ அந்த கண்டிஷன் அந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நம்ம என்ன பேர் சொல்றோம்னா கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். These structures can be of 3 types. சிங்கிள் இந்த கண்டிஷன், அதாவது இந்த செலெக்ஷன் லாஜிக் வந்து நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப் அப்படின்னா சிங்கிள் ஆல்டர்னேட்டிவ், டபுள் ஆல்டர்னேட்டிவ், மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது இதுல பேரு தகுந்த மாதிரியே அது வந்து ஒவ்வொன்றும் என்ன அது அந்த பேருக்கு தகுந்த மாதிரிதான் அந்த இதை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படிங்கறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் லாஜிக்ல சாரி இது ரிப்பீட் ஆயிடுச்சு. சரி, சிங்கிள் ஆல்டர்னேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா பர்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிலாங்
that condition வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுல பாருங்க if condition இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா தென் எது எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த மாடியூல் ஏ எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் இஃப் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரை விட்டு வெளியே வந்து கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பர்டிகுலர் பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் அ ஸ்ட்ரக்சர், இது வந்து சின்டெக்ஸ் கிடையாது. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா தென் என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இந்த மாடியூல் ஏ எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இல்ல அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் இஃப் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃப் ஸ்ட்ரக்சர் எங்க முடியுது? இங்க முடிஞ்சிருது. அந்த மாடியூல் ஏ வந்து முடிஞ்ச உடனே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருது. ஓகேவா? இதுதான் வந்து சிங்கிள் ஆல்டர்னேட்டிவ். அதாவது ஒரே ஒரு சாய்ஸ் தான். சிங்கிள் அப்படின்னா ஒன்னு, ஆல்டர்னேட்டிவ்னா ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. இது இருந்தா ட்ரூவா இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியே வந்துடும். அடுத்தது டபுள் ஆல்டர்னேட்டிவ். டபுள் ஆல்டர்னேட்டிவ்ல வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா if கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த மாடியூல் ஏ எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மாடியூல் பி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃப் ஸ்ட்ரக்சர் எங்க முடியுது? இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே தான் முடியுது. இதுல பாருங்க டபுள் ஆல்டர்னேட்டிவ் ரெண்டு இது இருக்கா? ட்ரூ ஆச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸ் ஆச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. பட் மேல நம்ம பார்த்ததுல ட்ரூ ஆனா மட்டும்தான் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது ட்ரூ ஆனாலும் ஃபால்ஸ் ஆனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கீழே இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. பட் நம்ம இதுல வந்து என்ன இருக்கு? நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. மாடியூல் ஏ எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா மாடியூல் பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? டபுள் ஆல்டர்னேட்டிவ். அடுத்தது பாரு, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது வந்து எதுல பார்த்துட்டு இருக்கோம்னா செலெக்ஷன் ஃப்ளோல பார்த்துட்டு இருக்கோம். கண்டிஷனல் ஃப்ளோ. மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது சிங்கிள் ஆல்டர்னேட்டிவ், நமக்கு ஒரே சாய்ஸ் தான் இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தப்போ டபுள் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரெண்டு சாய்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன இருக்கு? நமக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்து இருக்க போகுது. செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இஃப் கண்டிஷன் ஏ, கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன் ஏ வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா தென் மாடியூல் ஏ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்ல எல்ஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிரும்? எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணுது? ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது. இஃப் கண்டிஷன் பி ட்ரூவா இருந்தா தென் மாடியூல் பி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது அதே மாதிரி என்னது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளவு கண்டிஷன்ஸ் வேணுமோ, எவ்வளவு சாய்ஸஸ் வேணுமோ நம்ம அவ்வளவு கண்டிஷன் செக் பண்ணி அவ்வளவு சாய்ஸஸ் அது மாடியூல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். லாஸ்டா எல்ஸ் இஃப் கண்டிஷன், லாஸ்டா ஒரு கண்டிஷன் என் கண்டிஷன் செக் பண்ணுது. அது ட்ரூவா இருந்தா தென் மாடியூல் என் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கதான் முடியுது. இதுல வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரே ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் ஆல்டர்னேட்டிவ். ரெண்டு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது டபுள் ஆல்டர்னேட்டிவ். அதாவது ட்ரூ ஃபால்ஸ். இதுல வந்து மோர் தென் ஒன் கண்டிஷன் இருக்குது. அதாவது மோர் தென் ஒன் கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் ஏ, கண்டிஷன் பி, கண்டிஷன் சிடி அப் டு என். இது ஃபுல்லா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து என்னது? மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ இந்த செகண்ட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த செலெக்ஷனை வந்து எப்படி டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இஃப் இது வந்து ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இஃப் இந்த கண்டிஷன் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு அர்த்தம். ட்ரூ அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். அதாவது ட்ரூன்னு அர்த்தம். அப்படி ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன எது எக்ஸிக்யூட் ஆகும்? மாடியூல் ஏ எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ இல்ல ஃபால்ஸ் அப்படின்னா நோன்னு அர்த்தம். நோ. ஃபால்ஸ்னா நோ. அப்போ இந்த டைரக்ஷன்ல வந்து ஃப்ளோ வந்து மாடியூல் பி வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு ரெண்டும் கம்பைன் ஆகி மாடியூல் ஏ எக்ஸிக்யூட் ஆனாலோ மாடியூல் பி எக்ஸிக்யூட் ஆனாலோ அந்த எண்ட் ஆஃப் இஃப் ஸ்ட்ரக்சரை விட்டு வெளியே வந்து அடுத்தது வந்து சீக்வென்ஷியல் ஃப்ளோல என்ன ஆகும்? ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட் ஃபார் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே. அடுத்தது லாஸ்ட் நம்ம பார்த்ததுலயே தேர்ட் ஐட்ரேட்டிவ் லாஜிக். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா ரெப்படேட்டிவ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ரெப்படேட்டிவ் அப்படின்னா திரும்ப 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 அப்படின்னு சொல்லி அர்த்தம். The iteration logic employs a loop which involves a repeat statement followed by a module known as the body of the loop.
இந்த ஐட்ரேஷன் லாஜிக்ஸ்ல என்ன இருக்கும்னா ஒரு லூப் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அந்த லூப் வந்து என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் இன்வால்வ்ஸ் அ ரிப்பீட் ஸ்டேட்மெண்ட். அதாவது ரிப்பீட் ஸ்டேட்மெண்ட் வந்து அதுல இருக்கும் ஃபாலோடு பை அ மாடியூல். அந்த ரிப்பீட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு மாடியூல் இருக்கும். அந்த மாடியூல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து நமக்கு இதுல ஐட்ரேஷன்ல எகெயின் வந்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு வந்து ரிப்பீட் ஃபார் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு வந்து வைல் ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த ரிப்பீட் ஃபார் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் யூஷுவல் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுல பாரு, ரிப்பீட் ஃபார் I equal to A to N by I மாடியூல் end of loop. இது வந்து ஒரு ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் கிடையாது. இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா ஹியர் A is the initial value. A வந்து என்னது இனிஷியல் வேல்யூ. ஃபார் லூப் நீங்க C ல படிச்சிருப்பீங்க. ஃபார் I equal to something, I less than something, I plus plus அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல. அந்த ஃபார் I equal to something அப்படின்னு போடுறது தான் வந்து என்னது இனிஷியல். அப்ப A வந்து என்னது இனிஷியல் வேல்யூ. N is the end of the value. எதுல இருந்து எது வரையில எக்ஸிக்யூட் ஆகும்? A வந்து சப்போஸ் A வந்து 0ன்னு வச்சிருந்தோம்னா 0ல இருந்து N வரையில எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். எண்ட் வேல்யூ அண்ட் I is the increment. இந்த இது வந்து என்னது? I வந்து இன்கிரிமெண்ட். அதாவது அடுத்தடுத்து போறதுக்காக இன்கிரிமெண்ட் பண்றோம். And the loop ends when A greater than B. எப்ப வந்து இந்த லூப் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னா இதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். A வந்து கிரேட்டர் தென் B. BA வந்து அதாவது A வந்து லெஸ் தென் பிஆர் இருக்கிற வரையில் இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். சப்போஸ் இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிஆர் இருக்கிற வரையில் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இது வந்து கிரேட்டர் தென் பிஆர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டாப் ஆயிடும். K increases or decreases according to the positive or negative value of I respectively. K அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. லைக் இந்த A கிரேட்டர் தென் பி கொடுத்துருக்கோம்ல, அதுல அது மாதிரி இவங்க வந்து அந்த A கிரேட்டர் தென் பிக்கு பதிலாக K அப்படின்னு வச்சிருக்காங்க. K வந்து என்ன ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும் இல்ல டிக்ரீஸ் ஆகும் அக்கார்டிங் டு த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் I respectively. இது இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பாரு, இது என்ன இருக்குங்க? K ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அங்க இந்த I ஈக்குவல் டு ஏன்னு போட்டு வச்சிருந்தோம்ல மேல, I ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நீங்க போட்டிருக்குல்ல, அது மாதிரி இங்க என்னது? K ஈக்குவல் டு ஆர் ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து கண்டிஷன். என்ன கண்டிஷன்? K கிரேட்டர் தென் எஸ்ஸா இருக்கிற வரையிலும் என்ன ஆகும்னா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் K வந்து ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் எஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? இப்ப K கிரேட்டர் தென் எஸ். ஒரே நிமிஷம். இது கொஞ்சம் தப்பா இருக்கு. நீ வந்து மாத்திக்க. சரியா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் என்ன ஆகும்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த மாடியூல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, இப்ப பாரு, K கிரேட்டர் தென் எஸ் அப்படின்னா அது என்னது? கண்டிஷன் ட்ரூ. கிரேட்டர் தென் K கிரேட்டர் தென் எஸ் அப்படிங்கிறது கண்டிஷன் செக் பண்ணி இது வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். கீழே இருக்கிறது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். மாடியூல் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு கடைசியா வந்து K வந்து சம் வேல்யூ வச்சு இன்க்ரிமெண்ட் பண்றோம். T ஆட் பண்ணோம்னா அந்த T என்ன வேல்யூவோ அது வந்து இதுல ஆட் ஆகி அந்த வேல்யூ வரையிலும் இது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். இப்ப K வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு மேல வந்து லூப் மேல வருது, வந்து மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணோம். அது எஸ்ஸா இருந்துச்சுன்னா கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நோவா இருந்துச்சுன்னா அந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். இதுதான் வந்து என்னன்னா ரெப்பிட்டேட்டிவ் ஃபார் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? பாரு, ரிப்பீட் ஃபார் ஸ்ட்ரக்சர். இது எதுல படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஐட்ரேஷன் லாஜிக்ல ரெப்பிட்டேட்டிவ் ஃப்ளோல படிச்சுட்டு இருக்கோம். ரெப்பிட்டேட்டிவ் ஃப்ளோல நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு ரிப்பீட் ஃபார் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு வந்து ரிப்பீட் வைல் ஸ்ட்ரக்சர். ரிப்பீட் ஃபார் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இது வரையில பார்த்துட்டு இருந்தோம். ரிப்பீட் ஃபார் ஸ்ட்ரக்சர்ல இந்த செட் ஆஃப் கீழே இருக்கிற மாடியூல் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் ஒரு கண்டிஷன். ஃபார் லூப்ல ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுற வரையிலும், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு, ட்ரூ ஆகுற வரையிலும் அது என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த லூப் வந்து வெளியே வந்துடும். அது வந்து அந்த மாடியூலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? இதுதான் வந்து ரிப்பீட் ஃபார் ஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து ரிப்பீட் வைல் ஸ்ட்ரக்சர். இதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரிப்பீட் வைல் ஸ்ட்ரக்சர். இட் ஆல்சோ uses a condition to control the loop. This structure has the follow. இது வந்து என்ன பண்ணும்னா ஒரு கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுது அந்த லூப் வந்து என்ன பண்றது திரும்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்காக. இதனோட ஸ்ட்ரக்சர் என்னது? ரிப்பீட் வைல் கண்டிஷன் மாடியூல் எண்ட் ஆஃப் த லூப். இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? அந்த மாடியூல் வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும் until இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிட்டு இருக்கிற வரையிலும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இதுவும் என்ன ஆயிடும்? வெளியே வந்துடும். இங்க பாரு, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எஸ், இந்த மாடியூல் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா நோ, என்ன ஆகுது? வெளியே வந்துருது. இங்க பாரு, in this there requires a statement that initializes the condition controlling the loop. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இனிஷியலைசேஷன் ஃபார் லூப்ல நம்ம இனிஷியலைசேஷனுக்கு வந்து என்ன இருக்கு? ஃபார் i ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்றதுக்கு நமக்கு சான்சஸ் வந்து அதுல இருக்கு. ஓகேவா? ஃபார் i ஈக்குவல் டு ஏ இது வந்து என்னது? இனிஷியலைசேஷன் டு n அது வரையில எக்ஸிக்யூட் ஆகணும். அப்ப அது இது வந்து கண்டிஷன் இன்வால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட். இது மூணுமே வந்து ஒரே இடத்துல ஸ்டேட்மெண்ட்லயே வந்துருச்சு. பட் இதுல வந்து இனிஷியலைசேஷன் வைல் லூப்ல வந்து நமக்கு இனிஷியலைசேஷன் வந்து கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டா வெளியே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ் த கண்டிஷன் கண்ட்ரோலிங் த லூப் அண்ட் தேர் மஸ்ட் பி ஆல்சோ எ ஸ்டேட்மெண்ட் இன்சைட் த மாடியூல் தட் வில் சேஞ்ச் திஸ் கண்டிஷன் லீடிங் டு த எண்ட் ஆஃப் லூப். இந்த மாடியூலுக்கு உள்ள நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இன்கிரிமெண்ட் வந்து வெளியவே இருக்கு. பை ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கிரிமெண்ட் என்ன பண்ணோம்? பை ஐ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துறோம். இந்த லூப்லயே வந்து ஒரு பார்ட்டா இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு, அதை வந்து நம்ம கொடுத்துறோம். பட் இங்க வைல் லூப்ல வந்து என்ன கிடையாது, அது வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதாவது அந்த கண்டிஷன் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்க முடியாது. அதுக்குள்ள நம்ம எதுக்குள்ள கொடுக்கணும்? மாடியூலுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்மெண்டா இன்கிரிமெண்டோ டிக்ரிமெண்டோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். அதாவது கண்டிஷனை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியலைசேஷன் வந்து அந்த கண்டிஷனை விட்டு வைல் லூப் விட்டு வெளியே கொடுக்குறோம். அதை வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்றது ஃபர்தரா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படி எக்ஸிக்யூட் ஆகுறதோ இல்ல டெர்மினேட் ஆகுறதோ இங்க வந்து இந்த லூப்புக்குள்ள அந்த பர்டிகுலர் வேரியபிள நம்ம இன்கிரிமெண்டோ டிக்ரிமெண்டோ பண்ணோம்னா தான் என்ன ஆகும்? இது டெர்மினேட் ஆகும். இல்லைன்னா கண்டினியூஸா வந்து என்ன ஆகும்? லூப் ஆயிட்டே இருக்கும். நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகாது. சோ அதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம மாடியூலுக்குள்ளேயே வந்து அந்த நம்ம மேல இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுத்தோம்ல, அதை வந்து இங்க கொடுக்கணும். வைல் லூப் பொறுத்தவரையில இனிஷியலைசேஷன் வந்து வெளியே கொடுக்கணும். இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் மாடியூலுக்கு உள்ள கொடுக்கணும். பட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்ல அதுக்கு வந்து நமக்கு தனியா ப்ரொவிஷன் இருக்குது. இனிஷியலைஸ் பண்றதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு, இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்றதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு, கண்டிஷனுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. ஓகேவா? And there must also be a statement inside the module that will change this condition. இதுதான் இப்ப பார்த்தோம். leading to the end of the loop. அதுக்கு அந்த கண்டிஷன் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம மாடியூல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்த மட்டும்தான் என்ன ஆகும்னா அந்த லூப் வந்து எண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா எண்ட் ஆகாது. தட்ஸ் ஆல். நம்ம வந்து லூப்பிங் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சம்மரைசேஷன் கொடுத்துருவோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஒரு லாஜிக், அது வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு வே. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃப்ளோ ப்ரோக்ராம் வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இந்த ப்ரோக்ராம் வந்து மென்ஷன் பண்றதுக்காக. இதுல என்ன இருக்கும்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் தான் வந்து டிசைட் பண்ணும் எந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நமக்கு 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் லாஜிக், செலக்ஷன் லாஜிக், ஐட்ரேஷன் லாஜிக். சீக்வென்ஷியல் லாஜிக்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த சீக்வன்ஸ் அடுத்தடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸோ அடுத்தடுத்து இருக்கிற மாடியூல்ஸோ வந்து அடுத்தடுத்து வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதுல வந்து டைரக்ஷன் வந்து மாறவே மாறாது. அதுதான் வந்து சீக்வென்ஷியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். செலக்ஷன் லாஜிக்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஒரு கண்டிஷன் தான் இருக்குமா அப்படின்னா இல்ல. நம்ம வந்து இதுலயும் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சிங்கிள் ஆல்டர்னேட்டிவ், டபுள் ஆல்டர்னேட்டிவ், மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ். சிங்கிள் ஆல்டர்னேட்டிவ்ல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவானா ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் பத்தி அங்க மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு சாய்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அடுத்தது செலக்ஷன்லயே வந்து ரெண்டாவது வந்து டபுள் ஆல்டர்னேட்டிவ். இதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். பட் ரெண்டு சாய்ஸ் வந்து நமக்கு இருக்கும். என்னன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் ஸ்டேட்மெண்டோட சேர்த்து வரும்.
அடுத்தது மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன் பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி அதனோட கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா அது வந்து அடுத்த இதுக்கு வந்து செக் பண்ண போயிடும். இது வந்து செலெக்ஷன் லாஜிக்ல மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். செலெக்ஷன் லாஜிக் முடிச்சிருச்சு. அடுத்தது வந்து ஐட்ரேஷன் லாஜிக். ஐட்ரேஷன் லாஜிக்ல வந்து நமக்கு 2 பார்த்தோம். ஐட்ரேஷன் அப்படின்னா லூப், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். அதுல வந்து நம்ம 2 பார்த்தோம். ரிப்பீட் ஃபார் ஸ்ட்ரக்சர், ரிப்பீட் வைல் ஸ்ட்ரக்சர். ஃபார் ஸ்ட்ரக்சர்ல என்னன்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இது 3ம் வந்து நமக்கு அந்த ஃபார் ஸ்ட்ரக்சர்லயே வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பட் வைல் லூப்ல வந்து வைல் ஸ்ட்ரக்சர்ல வந்து நமக்கு அந்த மாதிரி இல்லை. இனிஷியலைசேஷன் வந்து அந்த லூப்புக்கு வெளியே நம்ம பண்ணணும். இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அந்த லூப்புக்கு உள்ள பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.